பன்னீர் புலவு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டுக்கிட்டேன். 3 ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிச்சு. பட்டை, சோம்பு, லவங்கம், இலை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ், கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். பீன்ஸ், கேரட் போட்டுக்கலாம். பட்டாணி வேணும்லாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பன்னீர்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் வதங்கிடுச்சு. புதினா போட்டுக்கலாம். அரை மணி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா காய் வதங்கிடுச்சு. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. இப்போ தேங்காய் பால் 2 டம்ளர் ஊற்றியாச்சு. 2 டம்ளர் வெறும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி தான், நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ பொரிச்ச பன்னீர்லாம் அப்படியே மேலே போட்டுக்கலாம். ஒரு விசில் போட்டுக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு இருக்குது சாதம். நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி தருவோன்னா பிள்ளைங்களுக்கு வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.